வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே விஜய் ஆட்சி பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. அதில் டவுட் இல்லை, எனக்கு அது தெரியும். ஆனால் 2 பேருமே வந்துட்டு எதிரெதிர் துருவம். ஓரளவு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் எல்லாமே தாயின் சேயின் தான், எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வந்துட்டு விஜயை முதல்ல அரசியலை விட்டு கலைக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த கதை கூட சொல்லிட்டு போவாங்கன்றது ஒரு விஷயம். ஸோ அதுதான் இப்போதைக்கு அவங்கள்ட்ட சைடில் போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டோரி. எப்படியா இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பிறகு விஜயை ஆட்சி அமைக்காமல் ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய தைரியம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே விஜயோட இதோட சேர்த்து காங்கிரஸ், அதோட சிபிஎம், சிபிஐ எல்லாமே சேர்த்து ஓவராலாக 107 + 5 + இங்கே இவங்க 2 பேருமே 2 4. ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தா 116 இருக்குது. ஸோ 118 தான் அவங்களுக்கு தேவைன்றது இல்லை, 116 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தாலே இப்போ 116 பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி அந்த பக்கத்தால் ஓவராலாக பார்த்தா கூட எல்லாமே ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்டால், என்ன தான் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றாவே சேர போனாலும் டிஎம்கே ஒரு சின்ன ஒரு பில்டப் ஆச்சும் கொடுக்க வேண்டியிருக்கும். பிஜேபி இல்லாத இடத்துல இல்லைன்னா தான் நான் சேர முடியுன்ற ஒரு சீனை ஆச்சு போட்டாகணும். ஏன்னா இல்லைன்னா அவங்களோட ஒட்டுமொத்த இதுவுமே காலி. இதுக்கு மேலே அவங்களால சர்வை பண்ண முடியாமல் கட்டத்துக்கு போயிடும். ஏன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட இப்போ அந்த லெவலில் தான் இருக்குது. அவன் சூசைட் மிஷன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லி கேட்டால், இதுக்கு மேலே நான் இருந்தானே செத்தான கணக்கு தான் நீயும் நம்ம சேர்ந்து பேச ஆக மாட்ட கணக்கில் தான் ஏடிஎம்கே எழுத்துட்ருக்கான். ஸோ டிஎம்கே பொறுத்தவரையில் ஒரு ப்ளே பண்ணாலும் அது பண்ணாலே அவங்க காலின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் வேர்ஸ்ட் கேஸுக்கு இவங்க பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரையில் செய்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன வேணாலும் கதை சொல்லலாம்னு சொல்லுவாங்க. நான் அந்த டைமில் வரும்போது நாம தான் முட்டாளுகளாச்சு. எதோ சொன்னாலும் அந்த டைமில் ஆமாம் பிஜேபி வரப்போகுது அப்படின்ற ஒழிச்சிட்டு போயிடும். அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ கேஸ் என்னென்னா, அப்படி இருந்தாலும் இவங்க பிஜேபியை வெளியில் விட்டு தான் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ பிஜேபியை வெளியில் விட்டுட்டு தான் இவங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்னு சொல்லி கேட்டால், ஓவராலாக இப்போ 116 இந்த பக்கம் போயிட்டு தான்டா, 118 தான் அங்கே இருக்குது. ஸோ 118 அங்கே இருக்கிறதுல பிஜேபி வெளியில் போச்சுன்னு சொல்லி கேட்டால் 117. ஸோ 117ல் எய்தர் விசிகே இல்லாட்டி பாமக தான் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும். ஏன்னா இவங்க டிஎம்கே சப்போர்ட் கொடுத்தா கூட விசிகேயோட சேர்த்து சப்போர்ட் கொடுக்கணுமெண்டா பாமக அங்கேருந்து வெளியாகணும், இல்லை விசிகே வெளியாகணும். அதில் ஒரு 2 வழியாக சொல்லி கேட்டால் 115 ஆயிரும். ஸோ 116க்குள்ளேருந்து இங்கே 115 ஆயிரம் ஸோ ஓவராலாக எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஒன்று அதில் 116ல் ஒன்று இவங்களுக்கு ஸ்பீக்கருக்கு போனால் கூட மிச்சம் 115 இவங்களுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு மாரி 115 தான் வரும்போது ஓவராலாக பார்த்தா ஒரு சைடில் சப்போர்ட்ன்ற கணக்கில் சேரக்கூடாதுன்றது. ஏன்னா என்ன தான் சொன்னாலும் திருமாவளவன் இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி டிஎம்கேயோட தலையாட்டி கொண்டு ரொட்டிட்டு ஓடினாலும் அவர் சில இடங்களில் அவரோட வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். இல்லைன்னு கேட்டால் அவருக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு அதுதான். அதையும் தாண்டி நாங்கள் போயிட்டோன்ற கணக்கு சொல்லிட்டேன். எதுவும் சாத்தியம், இப்போவும் சொல்கிறேன், எதுவுமே சாத்தியம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குரிய வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறது விஜய்க்குரிய ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கணக்கு தான். விஜய்க்கு ஒரு 6 மாதம் அவருடைய ஆட்சி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற குடத்தில் எல்லாம் கொடுப்பாங்க, என்னென்னலாம் முடியுமோ அவ்வளவும் கொடுப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே டீம். ஸோ இதுக்கு அடுத்ததான் அவங்களோட உள்ளாட்சி தேர்தல் விஜய்க்கு தன் டீம்களை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். மற்றபடி மேலே என்ன தான் இவங்கள் நல்லது செய்யணுமென்று நடத்தினாலும் இங்கே கீழே எதுவுமே நகராத நிலையில் கேட்டால் எல்லாமே ஏற்கனவே கொள்ளையடித்த முழு மலமுழுங்கிகள். அதனால் எந்த வாய்ப்புமே இல்லை. கீழே இருக்கிறவங்க எவனுமே அசைய போகிறதில்ல. அவன் என்ன முடியுமோ அந்தளவுக்கு அவ்வளவும் அடித்து சுருட்டிட்டு மேலே வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற லெவலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அத்தனையுமே இதை வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க டிஎம்கே. ஸோ அவங்களெல்லாம் தெளிவாக அந்த இடத்துல ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு பெரிய சேலஞ்சு தான் விஜய்க்கு. நான் ஃபஸ்ட் டைம் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் புது ஆக்கள். ஸோ எப்படி டீல் பண்ணணுன்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய சேலஞ்ச் இருக்கும் ஓவராலாக. பட் அதை தாண்டி வந்தால் தான் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. போகிற வழியில் நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். முன்னாடி காங்கிரஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய் கூட்டணிக்கு யாராச்சும் வரமாட்டாங்களான்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணார். ஒரு பக்கத்தில் கேட்டால் விஜய்க்கே இவ்வளோ பெரிய வெற்றி தானே கிடைக்கும்னு விஜய் எதிர்பார்த்துருக்கல. அதான் உண்மை. நான் கொஞ்சம் பேரை சேர்த்துட்டா தான் ஜெயிச்சிடலாமன்ற கணக்கில் தான் மைண்ட் இருந்துச்சே தவிர, தனியாக போனால் அவ்வளோ வருமெண்ட் விஜய் கூட எதிர்பார்த்துருக்கல. ஆனால் தனியாக போனது இல்லைன்னு இவ்வளோ ட்ரை பண்ணியும் நடக்காமல் போனதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டால், எனக்கு இவ்வளோ பெரிய சாலிட் சப்போர்ட் இருக்குன்றதை காட்டுறதுக்கு இது ஒரு வளமாக போச்சு. உதாரணத்துக்கு காங்கிரஸ் அந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்டால் தேர்தலுக்கு முன்னாடியே
ஒருவேளை இப்போ இந்த வந்த 108ன்றது 118 சொல்லிட்டாவே வந்திருக்கும், அவங்களுக்குரிய பெரும்பான்மை சொல்லிட்டா கூட வந்திருக்கலாம். ஆனால் எப்படி வந்து சேரும்னா, காங்கிரஸ் வந்ததுனால தான் விஜய்க்கு கிடச்சிருக்குது இந்தளவு ஆதரவு, பாதிக்கு பாதி காங்கிரஸோடது தானன்ற கணக்கில் கூட அது ஒரு பெரிய ஒரு அந்த சக்ஸஸுக்கான பெரிய ஒரு இதை வந்து சேர்ந்த கூட்டணி கட்சியில் எடுத்துகிட்டு போயிருக்கும். விஜய்க்கு அவ்வளோக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி வாய் அடிக்கிற வாய்கள் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும். தனியாக போனதில் ஒரு நல்லது நடந்திருக்குது. விஜய்க்குரிய பெரும்பான்மை இவ்வளவு இருக்குது. ஒரு விஷயத்தில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேணாமன்ற கணக்கில் இருக்கிறவங்களில் வந்து அவங்க விஜயை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து ஒரு 35%ன்றது வந்து மோர் தேன் 1/3. இப்போ ஒரு பக்கத்தில் எம்ஜிஆரோட முதலாவது தேர்தலில் வந்து எம்ஜிஆர் 30+ தான் எடுத்துன்னு சொன்னாங்க, 30%. ஸோ அதில் வந்து ஆனால் அவருக்கு வந்து சீட்ஸ் வந்து 130 கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ சீட்ஸ் 130 கன்வெர்ட் ஆகிடுச்சு, அங்கே ஆகலை. அதுதான் வித்தியாசமே தவிர வந்து ஓவராலாக கேட்டால் விஜய்க்கு அந்த ஆணையை கொடுத்துருக்குறாங்க மக்கள்ன்றதான் அது அர்த்தம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தா விஜய்க்கு இந்த கணக்கில் வந்து ஒரு சரியான ஒரு மெஜாரிட்டி, சரியான ஒரு சப்போர்ட் இருக்குதுன்றதை காட்டுறதுக்குரிய ஒரு தேர்தலாக இது நடந்திருக்குது வந்து. ஆனால் ஒருவேளை இவங்க ஏதாவது ஒரு குழப்பி மறுபடியும் பெரும்பான்மை முடியலை, ஏதோ ஒன்று நடந்து உடனடியாக அடுத்த தேர்தல் திருப்பி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, விஜய் 200+. ஏன்னா இந்த சிம்பத்தி அவ்வளோ சேர்ந்து அங்கே விழும். முதலாவது. ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி ஓட் போட்டவங்களில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துடுது விஜய் டவுட்டு தான்பான்ற கணக்கில் இருந்த ஒரு டீம் கூட அவங்க பரவாயில்ல, நம்ம இப்போ ஏடிஎம்கே குத்துவோம், டிஎம்கே வரக்கூடாது, நம்ம ஏடிஎம்கேக்கு போடுவோன்ற கணக்கில் கூட கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேக்கு போட்டாங்க. ஆனால் இப்போ தெரியும் விஜயோட பலம் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். இமீடியட்டாக அடுத்த தேர்தல் வந்து சொல்லி கேட்டால் ஒன்று இந்த சென்டிமெண்ட், ரெண்டாவது விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறான்ற அந்த மைண்ட் செட் இருந்ததுனாலேயே அவ்வளோ ஓட்ஸும் இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாகவே பாயும். ஸோ ஏடிஎம்கே காலின்னு சொல்லி சொன்னால் வந்து டிஎம்கேயும் காலி. ஸோ அந்த எதிராக அந்த ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் பிரிஞ்சு விஜய்க்கு கொஞ்சம் பிரிஞ்சதுனால தான் டிஎம்கேயால் இப்போதைக்கு 70+ சீட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதே இது வந்து ஏடிஎம்கே இல்லை, சொலிடாக விஜய் தான் தூக்க போகுதுன்ற கணக்கு மக்களுக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க கொடுத்த அந்த அந்த இதில் வந்து முன்னாடி எடுத்த கணக்கெடுப்பில் கூட விஜய்க்கு ஒரு பெரும்பான்மை இல்லை, சும்மா வெறும் ஓட்ஸ் மட்டும்தான் 20% எடுப்பார், சீட்ஸ் வரவே போகிறது இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தையே கட்ட வச்சு கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படி தான் போய் கொண்டு வந்தது. ஜெனரலி கேட்டால் எந்த ஒரு இடத்துல விஜய்க்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றதை காட்டிட்டா மக்கள் அந்த பக்கம் திரும்பிடுவாங்க, டோட்டலாகவே டிஎம்கே வெனிஷ்டன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நிலைமையில் தான் வந்து இவங்களை அப்படி ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு தெளிவாகவே பிளான் பண்ணி தான் விஜய்க்கு வேணால் மேக்ஸிமம் 15 to 20% வரும். ஏன்னா இவ்வளோ மக்கள் வராங்கன்றதுனால அதை இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வரும். ஆனால் சீட்ஸ் எல்லாம் வர போகிறது இல்லைன்னு சொல்லி பீலாவுண்டு அடிச்சு விட்டுனாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேடதுபடி டிஎம்கே இப்போ கடைசியாக போயிட்டு ஸ்டாலின் வந்து குளத்தூரில் போயிட்டு சீனை போட்டுட்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தேவையில்லாமல் மண்டை குடைச்சலை கொடுத்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி போட்டு இப்போ இவங்க அனுப்பியிருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற சிபிஐ சிபிஎம் எல்லாமே வந்து கடைசியில் அவங்கள்ட்ட சொல்லி வித்ரோ பண்ண கூட சொல்லுவாங்க அந்த டைமில். ஏன்னா அது அவங்களோட இன்டர்னல் விளையாட்டு தான் வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க சரியில்லை, மறுபடியும் எலெக்ஷனை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி மேபி அதுக்குரிய வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி வச்சா மறுபடியும் உள்ளுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் ஸ்டாலின் போயிட்டு ஒரு நாடகத்தை சென்டிமெண்ட் ஒன்றை போட்டுட்டு வந்திருக்காரு. வந்துடுது என்னதை பண்ணாலும் வந்துடுது மேக்ஸிமம் சரியான விஷயத்தை செஞ்சு சரியாக போராடினா எல்லாமே சரியாக நடக்கும், அவ்வளோதான் உண்மை. ஸோ எல்லாம் செய்கிறவன் செய்துட்டு தான் இருப்பான் வந்துடுது. நாம் ஸ்ட்ராங்காக நின்று தானே ஆகணும். நம்ம நின்று அடித்து ஆடின வண்டியில் கேட்டால் வந்துடுது எல்லாமே சரியாக நடக்கும் வந்துடுது. என்னை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் விஜய் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்டதும் நல்லதாக நடந்துகிட்ருக்குது. இதுக்கு மேலேயும் சரியாக நடக்கும், பொறி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே கரெக்டாக இந்த லெவலில் பிடிச்சிட்டு கரெக்டான பாத்தில் போய் கொண்டு வந்து முடிஞ்சுன்னா எல்லாமே சரியாகவே முடியும். நன்றி.